ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். இன்னைக்கு காலையில் என்ன ஆச்சு மதன்? 5:30 மணிக்கு ஈரான் மேல மிகப்பெரிய குண்டு விழுக போகுதுன்னு ட்ரம்ப் சொல்லியிருந்தாரு. என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு ஹாப்பி நியூஸ். இதை பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும், என்ன ஆச்சு இன்னைக்கு காலையில் 5:30 மணிக்குன்னு. 5:30 மணிக்கு அமெரிக்கன் ஃபிளைட்ஸ் ஈரான் மேல குண்டுகளை போடவில்லை. எப்படி மதன், எப்படி இது நின்றுச்சுன்னு கேட்டீங்கன்னா, பாகிஸ்தான் வந்து ஒரு சீஸ் ஃபயரை, நம்ம யாருமே எதிர்பார்க்காத ஒரு கண்ட்ரி, பாகிஸ்தான் வந்து 2 கண்ட்ரி கிட்டையும் பேசி ஒரு சீஸ் ஃபயரை உருவாக்கி வச்சிருக்காங்க. சீஸ் ஃபயர்னா என்ன? டெம்பரவரி போர் நிறுத்தம். ரெண்டு சைடும் வந்து டெம்பரவரியா நெக்ஸ்ட் 14 டேஸ்க்கு, தட் இஸ் 2 வீக்ஸ்க்கு 22 ஏப்ரல் வரைக்கும், இன்னைக்கு 8 இருக்கும். ஸோ 22 ஏப்ரல் வரைக்கும் நாங்க 2 பேரும் சண்டை போட்டுக்க மாட்டோம், 2 பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கான மீட்டிங் வந்து நாளை கழிச்சு பாகிஸ்தான்ல நடக்க போகுது. உங்களுக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்கும். அது நேத்திக்கு தானே நம்ம வந்து பேசிட்டு இருந்தோம், ட்ரம்ப் வந்து ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி கூட நான் வந்து இது ஈரானே வந்து கற்காலத்துக்கு அனுப்ப போறேன், ஈரான்ங்கிற ஒரு நாடே இருக்காது, ஒரு சிவிலைசேஷனே அழிக்க போறேன்னு சொல்லி பேசியிருந்தாரு. இன்னைக்கு என்ன அப்படியே தலைகீழ சொல்ற, 2 பேரும் பேச்சுவார்த்தை நடத்த போறாங்கன்னு சொல்ற, என்ன நடந்துச்சு நடுவுல அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் உங்க எல்லாரோட மனசுலயும் இருக்கும். இன்னைக்கு அதுதான் நான் உங்ககிட்ட ரொம்ப டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். உங்களுக்கு மொத்தமா என்ன நடந்திருக்குன்னு ஈஸியா சிம்பிளா புரிய போகுது. பட் அதை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போனா தான் இந்த போர், இதோட விளைவுகள், இதுல யார் யார் இன்வால்வ் ஆயிருக்காங்க, இந்தியால என்னென்ன இம்பாக்ட் இருக்கும், எல்லாமே அடுத்தடுத்து நம்மளுக்கு தெரிய வர போகுது. மிடில் ஈஸ்ட்ல என்ன நடக்க போகுது, 1 கோடி இந்தியன்ஸ் அங்க இருக்காங்க, அவங்களோட ஃபியூச்சர் என்ன, எல்லாமே வந்து நம்ம டெய்லி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம், ஃபாலோ பண்ணுவோம். இது இன்டர்வல் பிளாக். ஏன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இது வந்து சீஸ் ஃபயர், போர் நிறுத்தம் கிடையாது, சீஸ் ஃபயர் டெம்பரவரியா 14 டேஸ்க்கு நிறுத்தி வச்சிருக்காங்க. சோ அடுத்தடுத்த நாளும் என்ன நடக்குது, இந்த 14 டேஸும் என்ன நடக்க போகுது, அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, எல்லாத்தையும் நீங்க டீடைல்டா தெரிஞ்சுக்கிறதுக்கு, ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாட்ல சேருங்க. அப்பனா தான் நான் டெய்லி மேக் பண்ற வீடியோ உங்களுக்கு யூடியூப் அல்கோரிதம் வந்து சேர்க்கும். எனிவே என்ன நடக்க ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, நேத்திக்கு ஒரு ட்வீட்டை வந்து பாகிஸ்தானோட பிரைம் மினிஸ்டர் முதல்ல போஸ்ட் பண்றாரு. அதுல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, diplomatic efforts for peaceful settlement of the ongoing war in the Middle East are progressing steadily. மிடில் ஈஸ்ட்ல நடந்துட்டு இருக்கிற போருக்கு வந்து ஒரு பேச்சுவார்த்தை மூலமா சொல்யூஷனை கொண்டு வர்றதுக்கான எல்லா ஸ்டெப்ஸையும் நாங்க எடுத்து வச்சிட்டு இருக்கோம். strongly and powerfully with potential substantial result in சீக்கிரமா நாங்க அதுக்கான சொல்யூஷன் கொண்டு வரோம். to allow diplomacy to run its course. பட் அந்த பேச்சுவார்த்தை நடத்தணும்னா அதுக்கான டைம் கொடுக்கணும். so to run its course, அந்த பேச்சுவார்த்தை diplomatic efforts, அந்த பேச்சுவார்த்தைகளுக்கான கோர்ஸ் எடுத்துக்கிறதுக்கு I earnestly request President Trump to extend the deadline for 2 weeks. இப்போ ட்ரம்ப் கொடுத்த டெட்லைன் இருக்குல, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் இப்பமே திறந்து வைன்னு சொல்லிட்டே இருந்தாரு. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை திறக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஈரான் சொல்லிட்டே இருந்தாங்க. ஈரானோட லாஜிக் என்ன? ஈரான் வந்து அந்த இடத்துல கை வச்சாதான் உலகத்துக்கே வலி ஃபீல் பண்ண முடியுது. இந்தியால வந்து கேஸ் விலை ஏறுது, இந்தியால பெட்ரோல் டீசலை பத்தி யோசிக்கிறோம், பங்களாதேஷ்ல, கொலம்போல, நேபாள்ல, யூரோப் ஃபுல்லாவே, ஆப்பிரிக்கால, அமெரிக்காலன்னு சொல்லி எல்லாருக்குமே வலியை ஃபீல் பண்ண வைக்கணும்னா இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு 30 கிலோமீட்டர் லென்த் இருக்கக்கூடிய கடல் பகுதியை வந்து ஈரான் கண்ட்ரோல் பண்ணி எந்த கப்பலையும் விடலைன்னா வேர்ல்டுக்கே போக வேண்டிய பெட்ரோல், ஆயில், டீசல், கேஸ் எதுவும் போக மாட்டேங்குது. சோ ஈரான் என்ன பண்ணாங்கன்னா, அமெரிக்கா கூட டைரக்டா சண்டை போடுறதுக்கு அமெரிக்காவை பயப்பட வைக்கணும், அமெரிக்காவுக்கு அந்த வலியை கொடுக்கணும், அமெரிக்காவும் ஃபீல் பண்ணணும், உலகமே வந்து ஈரான் போற நிறுத்தணும்னு யோசிக்கணும். நம்மளுக்கே இவ்வளவு கன்சர்னிங்கா இருக்குது, ஏன்னா நம்ம வீட்ல பெட்ரோல், டீசல் விலை, கேஸ் விலை எல்லாம் ஏறுதுங்கிறது தான். சோ வேர்ல்டுக்கே வந்து அவங்களோட வலி என்னன்னு புரிய வைக்கிறதுக்கு தான் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் அவங்க தடுத்து நிறுத்தினாங்க. அண்ட் இட் வர்க்ட். ட்ரம்புக்கு அந்த வலி புரியுது. வேர்ல்டுல இருக்கிற எல்லாரும், உன்னால என் வீட்ல வந்து கேஸ் விலை ஏறிட்டு இருக்குது, பெட்ரோல், டீசல் விலை ஏறிட்டு இருக்குன்னு உலகத்துல இருக்கிற எல்லாருமே ட்ரம்பை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ட்ரம்ப் என்ன பண்றாரு, நீ அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை நீ விடலைன்னா உன்னை அழிச்சிருவேன், உன் சிவிலைசேஷனே அழிச்சிருவேன், உன் நாகரிகத்தையே அழிச்சிருவேன், வரலாற்றிலே நீ இருக்க மாட்டே, உன் சுவடே இல்லாத அளவுக்கு அத்தனை மொத்த நாட்டே ஒரு செகண்ட்ல என்னால அழிக்க முடியும் அப்படின்லாம் வாய்ஸ் அவுட் விட்டுக்கிட்டே இருந்தாரு. ஈரான் வந்து முடியாதுன்னே சொல்லிட்டு இருந்தாங்க. இதோட உச்சகட்ட பதட்ட நிலை லாஸ்ட் ஃபியூ ஹவர்ஸ் அப்போ இந்த ட்வீட்டை வந்து பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் போடுறாரு. என்ன சொல்றாரு, பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிருக்கோம், பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குது, பேச்சுவார்த்தைக்குன்னு கொஞ்சம் டைம் கொடுக்கணும், அதுக்குள்ள 2 பேரும் சண்டை போடாதீங்க, பேச்சுவார்த்தை டைம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க, எனக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 வீக்ஸ் வேணும். பாகிஸ்தான் வந்து ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் நடந்துட்டு இருக்கிற இந்த கடினமான ஒரு போரை வந்து நிறுத்தி வைக்கணும்னா, நீங்க 2 பேரும் அக்ரி பண்ணி ஒரு டேர்ம்ஸ்ல வந்து உட்காரணும்னா, 2 பேரும் டீலுக்கு ஒத்துக்க வைக்கணும்னா பேச்சுவார்த்தைக்கு இன்னும் கொஞ்சம் டைம் தாங்க. சோ அதுக்கான டைம் வந்து கண்டிப்பா தேவைப்படும். 2 வாரத்துக்கு இந்த போரை நிறுத்தி வைக்கணும், ஈரானை வந்து அமெரிக்கா அடிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு ட்வீட் போடுறாரு. அது கூடவே அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இன் ஆல் சின்சியாரிட்டி ஐ ரெக்வெஸ்ட் தி இரானியன் பிரதர்ஸ், ஈரானிய சகோதரர்கள் கிட்ட வந்து ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை அந்த 2 வாரத்துக்கு ஓபன் பண்ணி வைங்க நீங்களும். அதாவது
அவங்க 2 பேருக்கும் வந்து அணுசக்தி உருவாக்க கூடாது ஈரான் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை. ஈரான் என்ன சொல்லுது? அணுசக்தி உருவாக்குறது என்னோட உரிமை அப்படிங்குது. அங்க ஆரம்பிச்ச போர் வந்து இன்னைக்கு எங்கெல்லாமோ போய் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ்ல வந்து நிக்குது. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் வழிய வந்து அமெரிக்கா ஃபீல் பண்ண முடியாம அத ஓப்பன் பண்ணி உன்னை அழிச்சிருவேன்னு போய் நிக்கிறாங்க. இப்ப பாகிஸ்தான் என்ன சொல்றாங்கன்னா, வெயிட் பண்ணு. 2 பேரும் பேசி அந்த அணு சக்தி பிரச்சனையை சால்வ் பண்ணலாம். பட் அது வரைக்கும் நீனும் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ திறந்து விட்டுரு. நீனும் அடிக்காத. 2 பேரும் நான் சொல்றது கொஞ்ச நேரம் கேளுங்க அப்படின்னு சொல்லி இவர் வந்து ஒரு ட்வீட் போடுறாரு. பட் இந்த ட்வீட்லயே வந்து ஒரு பெரிய சோசியல் மீடியா ஃபுல்லாவே கான்ட்ரோவர்சியா வெடிச்சது என்னன்னா, அவரோட ட்வீட்ட வந்து அவங்க ஜெனரலா இந்த மாதிரி பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட்லாம் ட்வீட் போடுறப்போ யாரோ ஒருத்தங்க ஒரு பிஏ தான் உட்கார்ந்து போட போறாங்க. கரெக்ட்டா ஒரு பெரிய மினிஸ்ட்ரி இருப்பாங்க. அவங்க ஏன்னா ஒரு வார்த்தையுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்க காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணதுல மேல வந்து டிராஃப்ட் பாகிஸ்தான்ஸ் பிஎம் மெசேஜ் ஆன் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேப்ஷன் இருக்குது. அது தெரியாம அது காப்பி பண்ணியிருக்க கூடாது. ஆனா தெரியாம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டாங்க. எல்லாரும் என்ன கேட்கறாங்கன்னா, ஒரு நாட்டுக்குள்ள இருக்கிற ஒரு பிஏ, அதாவது நம்ம பிரைம் மினிஸ்டருக்கே வச்சுக்கோங்களேன். இப்ப இந்தியன் பிரைம் மினிஸ்டருக்கு ஒரு பிஏ இருக்காங்க. அவங்க வந்து ஒரு பிஎம்மோட ட்வீட் போடணும் இதுதான் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்கன்னா, இந்தியன் பிரைம் மினிஸ்டர் மோடிஸ் ட்வீட் அப்படின்னா போடுவாங்களா? இல்ல பிரைம் மினிஸ்டர் மோடிஸ் ட்வீட் அப்படின்னு போடுவாங்களா? இல்ல மோடிஸ் ட்வீட் இல்ல பிரைம் மினிஸ்டர் ட்வீட்னு போடுவாங்களா? இந்தியன் பிரைம் மினிஸ்டர்னு இந்தியாக்குள்ள இருக்கிறவங்க ஏன் மென்ஷன் பண்ண போறாங்க? இப்போ எல்லா இடத்துலயும் தான் திருநெல்வேலி அல்வா. திருநெல்வேலியில அது அல்வா அவ்வளவுதான். திருநெல்வேலிக்குள்ள போய் திருநெல்வேலி அல்வா தாங்கன்னு யாரும் கேட்க மாட்டாங்கல்ல. அதே மாதிரி தான் இப்போ இந்த ட்வீட்டை வந்து முதல்ல அவங்க காப்பி பண்ணி அந்த ட்வீட் அஃபிஷியலா வர்றப்போ அதுல வந்து டிராஃப்ட் பாகிஸ்தான் பிஎம் மெசேஜ் ஆன் எக்ஸ்ன்னு போட்டிருக்குது. ஸோ நிறைய கான்ஸ்பிரசி தியரி எப்படி வர ஆரம்பிச்சிருச்சுன்னா, பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் இதை தான் போடணும்னு சொல்லி அமெரிக்கால இருக்கக்கூடிய ட்ரம்போட அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்து யாரோ ஒருத்தங்க பாகிஸ்தானுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்லணுங்கிறத கூட அமெரிக்கா தான் டிசைட் பண்ணுது. இதை சொல்லு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்கன்னு சொல்லப்படுது. அது ஏன் அப்படி சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, அடுத்த சீக்வன்ஸ் ஆஃப் ஈவென்ட்ஸ் இப்போ கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஏன் இந்த தியரி கான்ஸ்பிரசி தியரி ஓடுதுன்னு புரிஞ்சிடும். இதை தொடர்ந்த உடனே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவர் ட்ரம்ப் வந்து ஒரு பெரிய ட்வீட் போடுறாரு. அதாவது என்ன சொல்றாங்க, பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் வந்து வேர்ல்டே பார்க்குறப்போ லாஸ்ட் 1 மணி நேரத்தில் அவர் கேட்கிறாரு, இந்த போரை தயவு செஞ்சு ஒரு 2 வாரம் எனக்கு டைம் கொடுங்க, நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன்னு அவர் பேசியிருக்காரு. உடனே வந்து ட்ரம்ப் வந்து ரிப்ளை பண்றாரு. ட்ரம்ப் என்ன ரிப்ளை பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, பேஸ்ட் ஆன் கான்வர்சேஷன்ஸ் வித் பிரைம் மினிஸ்டர் ஷெஹ்பாஸ் ஷரீஃப் அண்ட் ஃபீல்டு மார்ஷல் அசிம் முனர் ஆஃப் பாகிஸ்தான் வேர் இந்த ரெக்வெஸ்டட், அவங்க 2 பேரும் என்னை கிட்ட கேட்டதுனால, அவங்க ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டதுனால நான் வந்து இன்னைக்கு ராத்திரி ஈரானுக்கு அனுப்பணும்னு நினைச்ச அந்த மிகப்பெரிய அழிக்கக்கூடிய சக்திகளை வந்து நான் நிறுத்தி வச்சிருக்கேன். ஈரான் வந்து கம்ப்ளீட் இமிடியேட் அண்ட் சேஃப் ஓப்பனிங் ஆஃப் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை திறந்து வைக்கிறதுக்கு அவங்க ஒத்துக்கிட்டாங்க. ஸோ டெம்பரவரியா ஒரு 14 நாளுக்கு அவங்களும் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை திறந்து வைக்க ஒத்துக்கிட்டாங்க. அதனால ஐ அக்ரி டு சஸ்பெண்ட் த பாம்பிங் அண்ட் அட்டாக் ஆஃப் ஈரான் ஃபார் அ பீரியட் ஆஃப் 2 வீக்ஸ். நானும் 2 வாரத்துக்கு ஈரான் மேல குண்டுகளை போட மாட்டேன். அது வரைக்கும் நானும் நிறுத்தி வச்சுக்கிறேன். திஸ் இஸ் அ டபுள் சைடட் ceasefire. The reason for doing so is that we have already met and exceeded all military objectives. இத நாங்க இப்போ ஒத்துக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நாங்க ஆல்ரெடி எதை தான் நினைச்சு உள்ளுக்குள்ள போனோமோ அது எல்லாத்தையும் செஞ்சாச்சு. அலி காமனே அவங்க வந்து கொன்னாச்சு. அதுக்கப்புறம் ஈரானோட டாப் லீடர்ஷிப் எல்லாத்தையும் அழிச்சாச்சு. ஈரான்ல இருக்கக்கூடிய நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாத்தையும் உடைச்சாச்சு. நாங்க எல்லாம் பண்ணியாச்சு. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ்க்காக இவ்வளவு பெரிய தாக்குதல் பண்ணணுமா? அவங்க தான் திறந்துட்டாங்கல்ல. இப்போதைக்கு நாங்களும் அடிக்கிறத நிறுத்தி வச்சிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்தர் மூவிங் ஆன் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அக்ரிமெண்ட் கன்சர்னிங் லாங் டர்ம் பீஸ் வித் ஈரான், பீஸ் இன் த மிடில் ஈஸ்ட், அமைதி வந்து ஈரான்லயும் அமைதி வந்து மொத்த மிடில் ஈஸ்ட்லயும் இருக்கணும் அப்படிங்கறத எங்களோட ஆசை. We have received a 10 point proposal from Iran. ஈரான் வந்து எங்களுக்கு ஒரு 10 பாயிண்ட் வச்சு லிஸ்ட் அனுப்பிச்சிருக்காங்க. நாங்க வந்து ஒரு 15 பாயிண்ட் வச்சு முதல்ல அனுப்பிச்சோம் ஈரான் கிட்ட போற நிறுத்திக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் நீ ஒத்துக்கணும். ஈரான் பதிலுக்கு எங்களுக்கு ஒரு 10 பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. இதை என்னால சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். கூட என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, almost all of the various points of the past contention have been agreed to between US and Iran. almost எல்லாமே பேசி வச்சாச்சு. But a 2-week period will allow the agreement to be finalized and consummated. But in the 2 weeks time வந்து இது எல்லாத்தையும் இன்னும் ஃபைனலைஸ் பண்ணி எஸ்டாப்லிஷ் பண்றதுக்கான டைம் இருக்கும். On behalf of the United States of America as president and also representing the countries of the Middle East, it's an honor to have this long term problem close to resolution. அமெரிக்கன் பிரசிடென்ட்டா நான் எல்லாருக்குமே வந்து இதை சால்வ் பண்ணி வச்சிட்டேங்கிறத சொல்லிக்கிறேன். மிடில் ஈஸ்ட்ல இருக்கிற எல்லா கண்ட்ரிக்கும் சேர்த்து நான் பேசுறேங்கிறாரு. அது எந்த அளவுக்கு மிடில் ஈஸ்ட்ல இருக்கிற கண்ட்ரிஸ் ஒத்துப்பாங்கன்னு தெரியல. which means துபாய், அபுதாபி, ஒமான், கத்தார், பஹ்ரைன், குவைத் இந்த மாதிரி இருக்கக்கூடிய சுதந்திர நாடுகளுக்கு சேர்த்து அமெரிக்கன் பிரசிடென்ட் பேசுறேங்கிறாரு. இவர் ஏன் பேசணும்? பட் பேசுறேங்கிறாரு. எல்லாருக்குமே வந்து இது சுமூகமா முடிஞ்சதுல சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க் யூ ஃபார் அட்டென்ஷன் எப்பவும் போல அவர் சொல்றாரு. இதுக்கு பதில் வந்து இது முடிஞ்ச உடனே ஈரானோட அபிஷியல் பிரஸ் ரிலீஸ் ஒன்று வந்திருக்குது. அவங்களோட மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ் அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஆன் பிஹாஃப் ஆஃப் த இஸ்லாமிக் ரிபப்ளிக் ஆஃப் ஈரான், ஈரானோட சார்பா ஐ எக்ஸ்பிரஸ் கிராட்டிடியூட் அண்ட் அப்ரிசியேஷன் டு மை டியர் பிரதர்ஸ் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் பாகிஸ்தான் மார்ஷல் முனிர். அதாவது பக்கத்து பாகிஸ்தானுக்கு வந்து நன்றி சொல்லிக்கிறோம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இங்க சீக்வன்ஸை பாருங்க. முதல்ல பாகிஸ்தான் வந்து என்ன பண்றாங்க, லிட்டரலா அந்த லாஸ்ட் மினிட்டுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி பாகிஸ்தான் என்ன சொல்றாங்க, தயவு செஞ்சு போற 2 பேரும் நிறுத்துங்கன்னு சொல்றாங்க. இவங்க சொன்ன உடனே அமெரிக்கா என்ன சொல்றாங்க, ஓகே பாகிஸ்தான் இப்படி கேட்டுக்கிறாங்க, நான் நினைச்சு செய்ய வேண்டியது
வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டேன், இப்போ இவங்களும் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை திறந்துட்டாங்க, நான் வந்து நிறுத்துறேன் அப்படிங்கிறாங்க. உடனே ஈரான் என்ன சொல்றாங்க, பாகிஸ்தான் எங்க கிட்ட கேட்டுக்கிட்டதுனால நாங்களும் நிறுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈரானோட 10 பாயிண்ட் ப்ரொபோசலை வந்து நாங்கள் அனுப்பிச்சு வச்சிருக்கோம். அண்ட் ஜெனரல் ஃப்ரேம் ஒர்க்கை வந்து அமெரிக்காவும் ஒத்துக்குச்சு. ஓகே, இந்த 10 பாயிண்ட்டை ஒர்க் பண்ணலாம் அப்படின்ட்டாங்க. இஃப் அட்டாக்ஸ் அகைன்ஸ்ட் ஈரான் ஆர் ஹால்டட், எங்களுக்கு எதிரான தாக்குதல்களை நீங்க நிறுத்திட்டீங்கனால் எங்களோட பவர்ஃபுல்லான ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் வந்து உங்களை அடிக்கிறத நிறுத்திடுவாங்க. ஃபார் a period of 2 weeks safe passage through the Strait of Hormuz will be possible via coordination with Iran's armed forces with due consideration of technical limitations. 2 வாரத்துக்கு எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க எல்லா கப்பலையும் விட்டுறோம்ப்பா, நீங்களும் வந்து 2 வாரத்துக்கு எங்களை அடிக்க கூடாது, நாங்களும் உங்களை அடிக்க மாட்டோம், உங்களுக்கு இதான போகணும், போக ஆரம்பிச்சிடும். இது எல்லாத்துக்கும் பாகிஸ்தானுக்கு நாங்க நன்றி சொல்லிக்கிறோம், நடுவில் பேச்சுவார்த்தை பண்ணி வச்சதுக்கு அப்படிங்கிறாங்க. ஓகே, இதெல்லாம் சூப்பர் ஹாப்பி. நைட் எல்லாம் முடிஞ்சிருச்சு. காலையில மறுபடியும் ட்ரம்ப் எந்திரிப்பாருல, தூங்கி முழிச்சிட்டு மறுபடியும் பேச ஆரம்பிக்கிறாரு. என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, பிக் டே ஃபார் வேர்ல்டு பீஸ், உலக அமைதிக்கு ஒரு மிகப்பெரிய நாள். யாருப்பா இந்த பிரச்சனையை முதல்ல உருவாக்குனதே நீதானே, நீனே ஆரம்பிச்சுட்டு நீனே நிறுத்தி வச்சு உலக அமைதிக்கு நல்ல விஷயங்கிற. ட்ரம்ப் வரதுக்கு முன்னாடி இங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை ஏதாவது இருந்துச்சா? ஈரான் வாண்ட்ஸ் இட் டு ஹேப்பன், தே ஹேவ் ஹேட் இனஃப். ஈரானுக்குமே வந்து அமைதி தேவை. யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா வில் பி ஹெல்பிங் டிராஃபிக் பில்ட் அப் இன் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ். அமெரிக்கா வந்து ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ்ல மறுபடியும் எல்லா கப்பல்களும் போகிறதுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணிவிடும். நிறைய பாசிட்டிவான ஆக்ஷன்ஸ் இருக்குது, நிறைய பணம் சம்பாதிக்கலாம் எல்லாருமே. ட்ரம்ப் வந்து பிக் மணி இஸ் டு பி மேடுங்கிறத நிறைய பேர் ஆச்சரியமா யோசிப்பீங்க. ஒரு பிரசிடென்ட்டோ பிரைம் மினிஸ்டரோ எப்படி பணம் நிறைய சம்பாதிக்க முடியுங்கிறத பேச முடியும்? ட்ரம்ப் பேசுவார், அதுதான் அவரோட ஸ்டைல். நிறைய காசு சம்பாதிக்கலாம் அப்படின்னு ஓப்பனா சொல்றாரு. பிக் மணி வில் பி மேட். ஈரான் கேன் ஸ்டார்ட் ரீகன்ஸ்ட்ரக்டிங் த கண்ட்ரி. மறுபடியும் அவங்க நாட்டை வந்து கட்ட ஆரம்பிச்சிடலாம். we will be loading up with supplies of all kinds and just hanging around in order to make sure that everything goes well. ஆனா அமெரிக்கா அங்க இருந்து கிளம்ப போறது கிடையாது. எப்படி ட்விஸ்டா? எல்லாம் ஈரான் சொன்னதை செய்றாங்களாங்கிறத பார்க்குற வரைக்கும் அமெரிக்காவோட மொத்த ராணுவமுமே வந்து அங்கே காத்துட்டு இருக்குல்ல, இப்போ மிடில் ஈஸ்ட்ல நாங்கள் காத்துக்கிட்டு தான் இருப்போம். நீ எல்லாம் சொல்ற எல்லாம் சரி, பட் நீ சரியாங்கிறத நான் வேவ் பார்ப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்தரா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ ஃபீல் கான்ஃபிடென்ட் தட் இட் வில் ஜஸ்ட் லைக் வி ஆர் எக்ஸ்பீரியன்சிங் த யூஎஸ், திஸ் குட் பி த கோல்டன் ஏஜ் ஆஃப் மிடில் ஈஸ்ட். ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் ஸ்டோன் ஏஜ்னு, அங்கேருந்து தலைமை வந்து அப்படியே ஆப்போசிட் எண்டுக்கு வந்துட்டாரு. ட்ரம்ப்போட 180 டிகிரி ட்விஸ்ட். இப்போ வந்து என்ன சொல்றாருன்னா, இதுதான் மிடில் ஈஸ்டோட தங்க காலகட்டம், கோல்டன் ஏஜ், தங்கமான காலகட்டமே இனிமே இதுதான் அப்படிங்கிறாரு. நேத்திக்கு தானே அவங்களோட B1 பிரிட்ஜை போட்டு உடைச்ச, ஸ்கூல்ல இருக்கிற குழந்தைங்களை சாவடிக்கணும், இத்தனை பெரிய எதுவுமே நடந்திருக்க தேவையில்லையே, எல்லாம் ஈகோ, பர்சனல் ஈகோ. ஃபர்தரா இன்னொரு ஒரு ட்வீட், ஓகேவா? அப்படியே போக போக பாத்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து மறுபடியும் ட்ரம்ப்போட சுயநிலைமைக்கு வந்து திரும்பி வரதை நம்மளால பார்க்க முடியும். இது போட்டு கொஞ்ச நேரத்தில் மறுபடியும் அடுத்த ட்வீட், அதுல சொல்றாரு, யுனைடெட் ஸ்டேட்ஸ் வில் work closely with Iran, which we have determined has gone through what we productive regime. மறுபடியும் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஈரானோட ஒண்ணா சேர்ந்து ஈரானோட ஆட்சியை மாத்தி வைப்போம் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் ஆரம்பிக்கிறாரு. அவங்க ஆட்சியை மாத்த மாட்டேன்னு சொல்லி தானே இவ்வளவு பெரிய போரே நடத்தி இருக்காங்க. மறுபடியும் ட்ரம்ப் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு 1 hour முன்னாடி போட்ட ட்வீட்ல, யுனைடெட் ஸ்டேட்ஸ் will work closely with Iran, which we have determined has gone through what will be a very productive regime change. ரெஜிமை மாத்த போறோம்னு மறுபடியும் ஆரம்பிக்கிறாரு. அடுத்து, there will be no enrichment of uranium. அவங்க யுரேனியம் வந்து என்ரிச் பண்ணக்கூடாது. அண்ட் யூஎஸ் வந்து ஈரான் கூட சேர்ந்து அவங்கள அடிச்ச அடியில் அவங்க மண்ணுக்குள்ள புதஞ்சு கிடக்கிற நியூக்ளியர் டஸ்ட், அவங்களோட அணு ஆயுதம்லாம் பொடியா போயிடுச்சு, சுக்குநூறா போயிடுச்சு, அதை வெளியெடுக்கிற வேலையும் நாங்க பார்ப்போம் அப்படிங்கிறாரு. ஐ எம் நாட் எக்ஸாகரேட்டிங், நான் லிட்டரலா வாசிக்கிறேன். யுனைடெட் ஸ்டேட்ஸ் வில் ஒர்க் வித் ஈரான் இன் டிகிங் அப் அண்ட் ரிமூவிங் ஆல் த டீப்லி பரீட் B2 பாம்பர்ஸ்னு பிராக்கெட்ல அவங்க போட்ட குண்டுகள், நியூக்ளியர் டஸ்ட், அவங்க அடிச்ச அடியில் அதெல்லாமே பஸ்பமா போயிடுச்சான். It is now and has been under very exacting satellite surveillance. வானத்திலிருந்து நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். ஈரான் வந்து கனவுல கூட மறுபடியும் இதெல்லாம் உருவாக்க முடியாது. Nothing has been touched from the date of attack. நாங்கள் அடிச்சதுலேருந்து அதெல்லாம் மண்ணோட மண்ணா தான் கிடக்குது. அங்கே அணுசக்தி கிடையாது. ஈரான்னால வந்து மறுபடியும் அணுசக்தியை தொடவே முடியாது. எல்லாத்தையும் தாண்டி அவங்க ஆட்சியும் மாத்துறதையும் நாங்கள் சரி பார்ப்போம் அப்படின்லாம் சொல்லிட்டு ஃபர்தரா என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, many of the 15 points நாங்கள் பேசின 15 பாயிண்ட்டுக்கும் கிட்டத்தட்ட அக்ரி பண்ணிட்டாங்க. எங்களுக்கு வந்து ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. பேசிக்கா அமெரிக்கா வந்து நேற்றுக்கு லாஸ்ட் மினிட்ல அவர் இப்படி யூ-டர்ன் ஸ்டார்ல அடிக்க போறேன்ட்டு, அதுலயும் ட்ரம்ப்புக்கு சப்போர்ட் பண்றவங்க சில பேர் அமெரிக்காக்குள்ள இருப்பாங்களா, அவங்க எல்லாம் வந்து இப்ப ட்ரம்ப்புக்கு வச்சிருக்கிற பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா டாக்கோ. இதை நான் போன டைமே பேசியிருந்தேன். டாக்கோனா என்னன்னா, ட்ரம்ப் ஆல்வேஸ் சிக்கன்ஸ் அவுட். அதாவது ட்ரம்ப் யாருன்னா பயங்கரமா பில்டப் கொடுப்பாரு. அடிச்சா என்ன ஆகும் தெரியும்ல, இப்போ பாரு ஜீவா கையை முறுக்கிட்டான், இப்போ பாரு ஜீவா குத்த போறான் அப்படின்னு எல்லாம் பேசுவாரு. ஆனா ஒன்றும் பண்ண மாட்டாரு. கடைசி நிமிஷத்துல பயந்து ஓடி வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காக்குள்ள ட்ரம்ப்புக்கு ஒரு பெரிய கெட்ட பேர் இருக்குது. இப்பவும் நீ சும்மா இருந்த அமெரிக்காவையும் ஈரானையும் ஏன்பா சண்டைக்கு நீனே கூப்பிட்டு போயிட்டு நீனே திருப்பி கூப்பிட்டு வந்துட்டு அடிப்பேன்னு சொல்லிட்டு அடிக்கவும் என்ன ஏன் இப்படி பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ள எல்லாரும் கலாய்க்கிறாங்க. சிக்கன் சவுட் ஏமாத்தி ஓடி வந்துடுவாரு, பயந்துட்டாருன்னு. அதை சரி கட்டுற மாதிரி ட்ரம்ப் மறுபடியும் இல்ல ஈரான்ல ஆட்சி மாற்றத்தை உருவாக்க போறோம், ஈரான்ல அணுசக்தியே இனிமே இருக்காது. நேத்திக்கு தான் ட்ரம்ப், நான் இந்த வீடியோ கொஞ்சம் மறுபடியும் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பேக் ரீவைண்ட் பண்ணி முன்னாடி போய் பாருங்களேன். அப்போ ட்ரம்ப் சொன்னாரு, ஃபர்ஸ்ட் ட்வீட்ல என்ன சொன்னாரு, நாங்க செய்யணும்னு நினைச்சதெல்லாம் செஞ்சுட்டோங்கிறாரு. இப்போ என்ன சொல்றாரு, இனிமே அங்க ஆட்சி மாற்றம் நடக்கிறதையும் நான் பார்ப்பேன், இனிமே அங்க நியூக்ளியர் ஆயுதமே என்னைக்குமே உருவாக்காம இருக்கிறதையும் நான் பார்ப்பேன், நான் அடிச்ச அடியில் எல்லாமே மண்ணுக்குள்ள புதஞ்சிருச்சு. ஏன்
அமைதியா தான் நேத்திக்கு தான் முடிஞ்சுச்சே. சரி 4 பேர் கலாய்ச்சா என்ன? அத வாங்கிட்டு போ வேண்டியதானே. பட் ட்ரம்ப் மறுபடியும் ஈகோ ட்ரிப் ஆயிடுச்சு. ஓகே. இதெல்லாம் போயிட்டு இருக்கு நடுவுல. ட்ரம்ப் வந்து அடுத்த ஒரு விஷயம் வேற சொல்லியிருக்காரு. எந்த ஒரு நாடும் ஈரானுக்கு வந்து இனிமே ஆயுதத்த வித்தாங்கனால், இனிமே எப்போ யார் எந்த ஆயுதத்த வித்தாலும் அமெரிக்கா ஈரானுக்கு அமெரிக்காவோட கண்ணோட்டத்துல யாராவது வித்துட்டாங்கன்னா, ஈரானுக்கு ஆயுதத்த வித்துட்டாங்கன்னா, அந்த நாடு மேல 50% டாக்ஸ் போட்டு விட்டுருவேன். அந்த நாடு வந்து பிசினஸே பண்ண முடியாது அப்படின்றாரு. பேசிக்கா மறுபடியும் ஈரான் வந்து எதிலிருந்து வெளிய வரணும், அமெரிக்கா என்னென்ன தவறுகள் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு 46 வருஷமா அவங்க நினைச்சிட்டு இருக்காங்களோ, நைட் எல்லாம் சரியாயிடுச்சுன்னு சொல்லிட்டு காலையில மறுபடியும் எல்லாத்தையும் ஆரம்பிச்சுக்கிறாரு. யாரும் ஆயுதம் கொடுக்க கூடாது. யாருமே வந்து அவங்க கூட ஆட்சி மாற்றத்தை உருவாக்கிடணும். அங்க இருக்கிற மக்கள் யாருமே அணுசக்தியை பத்தியே யோசிக்க கூடாது. இததான் முதல்லயே சொல்லிட்டு இருந்தாங்க. நீ எதுக்கு வந்த? எதுக்கு இந்த போர் நடத்தின? எதுக்கு நிறுத்தின? எதுவுமே புரிய மாட்டேங்குது. அதுக்கப்புறம் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கா? இதுக்கு நடுவுல மறுபடியும் பாகிஸ்தான் வந்து ஒரு பாயிண்ட்ல ஸ்கோர் பண்ண பார்க்குறாங்க. என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாம் சரி நாங்க தானே பேச்சுவார்த்தை எல்லாம் நிறுத்தி வச்சிருக்கோம். பட் எங்க இந்த பேச்சுவார்த்தை பண்ணி நிறுத்தி வச்சிருக்கோம். பட் எங்களுக்கு ஹெல்ப் பண்ண சில கண்ட்ரீஸ் இருக்காங்க. சைனா, சவுதி அரேபியா, டர்க்கி, எகிப்து அண்ட் கத்தார். இந்த கண்ட்ரீஸ் எல்லாம் ஒண்ணா சேர்ந்து தான் இந்த ஒரு பேச்சுவார்த்தைக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்காங்க. இதெல்லாம் நீ முதல்லயே சொல்லியிருக்கணும். இத முதல்லயே சொல்லியிருக்கணும். இத்தனை கண்ட்ரீஸ் பின்னாடி இருக்காங்கன்னு. பட் எனிவே பாகிஸ்தான் முதல்ல வந்து அந்த தண்டர்லாம் எடுத்தாலும் சுத்தி இருக்கிற கண்ட்ரீஸ்லாம் பண்ண பிரஷர் நினைக்கிறேன். ஒரு 20 ஹவர்ஸ் கழிச்சு ஒத்துக்குறாங்க. ஆமா இத்தனை கண்ட்ரீஸ் எங்க கூட இருந்திருக்காங்க. ஆனாலும் நாங்க அடுத்த ஸ்டேஜா வந்து 2 கண்ட்ரியும் பேச்ச வைக்க போறோம். அதாவது அமெரிக்கன் டிப்ளோமேட்ஸும் ஈரானோட டிப்ளோமேட்ஸும் 2 சைடுல இருந்து பேச்சுவார்த்தை பண்ணி இந்த 14 நாள் தானே இருக்குது. அதுக்குள்ள 2 பேரும் சுமூகமா முடிவு பண்ணணும்ல. அது வரைக்கும் 2 பேரும் முறைச்சுக்க கூடாது. மறுபடியும் சண்டை ஆரம்பிச்சிட கூடாது. இப்போ இஸ்லாமாபாத் டாக்ஸ் நடக்க போகுது. 2 கண்ட்ரில இருக்கக்கூடிய டிப்ளோமேட்ஸும் இப்போ பேச்சுவார்த்தை நடத்தணும். 14 நாள் தானே இருக்குது. 14 டேஸ்க்குள்ள வந்து பேச்சுவார்த்தை நடத்தணும். 5 பேச்சுவார்த்தைகள் வந்து பாகிஸ்தான்ல இஸ்லாமாபாத்ல நடக்க போகுது அப்படிங்கறதையும் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா குளோபல் லெவல்ல ஒரு மிகப்பெரிய போர் லாஸ்ட் நொடி வரைக்கும் வந்து போர் தான். ஆனா அந்த மிகப்பெரிய அந்த லாஸ்ட் மிகப்பெரிய யாருமே தொடாத அணுசக்தியோ இல்ல அணுசக்திகள் இருக்கக்கூடிய பிளான்ஸ் அடிக்கிறதோ இல்ல பிரிட்ஜஸ் அடிக்கிறதோ அந்த லாஸ்ட் நொடி வரைக்கும் வந்து நின்றுருக்கு. இதுக்கு பாகிஸ்தான் ஒரு ரோல் பிளே பண்ணியிருக்காங்க. பட் சோடஸ் சைனா, சவுதி அரேபியா, டர்க்கி, எகிப்து, கத்தார். ஏன் இத்தனை பேர் இதுல இன்வால்வ் ஆயிருக்கணும்னு கேட்டீங்கன்னா இவங்க எல்லாருமே வந்து இங்க நின்னுச்சுன்னா எல்லார் கண்ட்ரிலயுமே வந்து பாதிக்கப்படும். ஃபியூவல் எல்லா இடத்துலயும் பாதிக்கப்படும். சோ இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸை அழுத்தணும்னா வேர்ல்டுக்கே வழி தெரியும். இந்த போர் நிக்கும்னு ஈரான் போட்ட ஸ்கெட்ச் ஸ்டார்டிங்ல 100% சக்சீட் ஆயிருக்குது. இத சீஸ் ஃபயர்னு எல்லாரும் சொன்னாலும் லாஜிக்கலா நம்ம கொஞ்சம் வெளியில இருந்து யோசிச்சு பார்த்தோம்னா ஈரான் ஒரு விஷயத்தை யோசிக்கிறாங்க. உலகத்திலே மிகப்பெரிய ராணுவம் நம்மள நோக்கி வந்துட்டு இருக்குது. அவங்கள தடுத்து நிறுத்தணும். அவங்க கூட நேரா மோத முடியாது. அப்போ அவங்கள வழி உருவாக்க வைக்கணும்னா அவங்கள எல்லாரையும் வெறுக்க வைக்கணும். வேர்ல்டுல இருக்கிற எல்லா கண்ட்ரியும் அவனை வெறுக்க வைக்கணும். எல்லாரையும் வெறுக்க வைக்கிறது எப்படி? எல்லாருக்கும் போகிற ஆயில கட் பண்ணு, கை வைன்னு அவங்க அழுத்தின பிரஷர்ல தான் வந்து இன்னைக்கு ட்ரம்ப் மடிந்து வந்து நின்றுக்கார். இதுதான் ஃபேக்ட். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஈரானோட பிளான் எக்ஸாக்ட்டா ஹஸ் வொர்க்ட் அவுட். ஈவன் தோ ட்ரம்ப் வந்து நான் ஜெயிச்சிட்டேன் மார்க் தட்டிக்கிட்டாலும் ரியாலிட்டி என்னன்னா ஈரானோட பிளான் ஒர்க் அவுட் ஆகி இருக்குது. பட் இது கண்டினியூ ஆகுமா? இந்த 14 டேஸ் அமைதி திரும்புமா? இந்த 14 டேஸ் வந்து மறுபடியும் யாராவது டென்ஷனே அடிச்சிட போறாங்க. ஏன்னா இஸ்ரேல் இன்னும் இருக்கான். நம்ம அமெரிக்காவும் ஈரானும் தான் இதெல்லாம் பேச்சுவார்த்தை பண்ணி நிறுத்தி வச்சிருக்காங்க. எல்லாத்துக்கும் இந்த பர்னி பையன் தான் காரணங்கிற மாதிரி இஸ்ரேல் வந்து இன்னும் இருக்காங்க. அவங்க அமைதியா இருந்துட்டு இருக்காங்க. இஸ்ரேல் என்ன பண்ண போறாங்கங்கறத நம்ம நாளைக்கு பார்ப்போம். we have to wait and see. இஸ்ரேல் வந்து இந்த போர் நிக்கிறத விரும்ப மாட்டாங்க. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கூட இன்னும் எங்களுக்கு 1 மாசம் தேவை இந்த போர் ஈரான் அடிக்கணும்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. so we have to wait and see what Israel is going to do. ஒரு டைமும் இந்த போர் முடிவுற நோக்கத்துக்கு வர்றப்ப இஸ்ரேல் தான் மறுபடியும் ஆரம்பிச்சு விட்டுருக்காங்க. so next few days வந்து ரொம்ப crucial to watch what Israel is going to do. anyway என்ன நடக்குதுங்கறத நீங்க டெய்லி தெரிஞ்சுக்கணும். இஸ்ரேல் வந்து இன்னும் மறுபடியும் குட்டையை கலப்பி விடுறாங்களா? மறுபடியும் பிரச்சனையை பெருசாக்கி விடுறாங்களா? ட்ரம்ப் மறுபடியும் இந்த வேதாள முருங்கமரம் ஏறிடுச்சுன்னு எங்க ஊர்ல ஒன்று சொல்லுவாங்க. முருங்கமரத்துல வேதாளம் ஏறின மாதிரி அந்த மாதிரி ஏறிட்டு இருக்காரு. என்ன நடக்குதுங்கறத நீங்க இன்னும் நாளைக்கும் நெக்ஸ்ட் 14 டேஸ் ரொம்ப crucial-ஆனது. ஒரு நாளும் அமைதியா இருக்கணும். என்ன நடந்துட்டு இருக்குது டெய்லிங்கறத நான் உங்ககிட்ட அப்டேட் பண்றேன். பட் நீங்க அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு மதன் கௌரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி MG ஸ்குவாட்ல சேருங்க. அப்போனா தான் நான் டெய்லி கொடுக்குற அப்டேட் உங்களுக்கு யூடியூப் அல்கோரிதம் வந்து சஜஸ்ட் பண்ணும். I'll see you tomorrow. நீங்க கனெக்டடா இருக்கிறதுக்கு எந்த சோஷியல் மீடியாலனாலும் மதன் கௌரின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. வெரிஃபைட் ப்ரொஃபைல் நீங்க ஈஸியா ஃபாலோ பண்ண முடியும். until then love you all, take care, bye, cheers MGs.